கௌசல்யா, சுப்ரஜா, ராமா என்ற 5 மணி அலாரம் அடிப்பதற்கு முன்னமே விழித்து கொண்டாள் ஜானகி. இப்பொழுது எழுந்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே மளமளவென்று வேலைகளை கவனிக்கலானாள். முதல் நாள் பெய்த மழையினால் வாசலில் ஒரே இலையும் சருகுமாக விழுந்திருந்தது. நல்ல குளிர் வேறு. தலையில் மஃப்ளரை கட்டிக்கொண்டு சருக் சருக் என்று வாசல் பெருக்கலானாள். தண்ணீர் தெளித்து சிறியதாக ஒரு கோலம் போட்டுவிட்டு உள்ளே நுழையும்போது, பிடிங்கம்மா பால் பாக்கெட்டுகளே என்ற பால்காரரின் குரல் கேட்டு பாலை வாங்கி வந்து டிகாக்ஷன் போட்டு காஃபி குடித்துவிட்டு குளிக்கச் சென்றாள். குளித்து முடித்து ஸ்லோகங்களை சொல்லிய வண்ணம் காய்கறிகளை நறுக்கி வைத்துவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைந்து வைத்தாள். ஐயோ, எவ்வளவு வேகமாக செய்தாலும் போதவில்லையே, மணி 6 அடித்து விட்டதே என்று சொல்லிய வண்ணம் தன் மகன் படுத்திருக்கும் அறையின் உள்ளே நுழைந்து டிவியை மெல்ல ஆன் செய்தாள். காலையில் தினசரி ஒளிபரப்பாகும் ஆன்மீக உபன்யாசங்கள் மிகவும் பிடிக்கும் ஜானகிக்கு. மற்றைய நிகழ்ச்சிகள் எதையும் சுவாரஸ்யமாக பார்க்க மாட்டாள். பார்ப்பதற்கு முதலில் நேரமும் கிடையாது அவளுக்கு. மிகவும் சத்தமில்லாமல் தான் டிவியை ஆன் செய்திருந்தாள். வால்யூம் அதிகமாக இருந்ததால் ஓவென்று அலறியது டிவி. என்னம்மா இது, காலங்காத்தால டிவி போட்டச்சா? தூங்க விட மாட்டியா நீ? பிடெக் 4வது வருடம் படிக்கும் மகன் கிருஷ்ணா அம்மாவை முறைத்தான். அம்மா, எனக்கு இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பணும், டிவியில் மூழ்கிட்டு லேட் பண்ணிடாதே என்றான். சரி சரிடா என்று தலையாட்டி விட்டு, நிம்மதியாக ஒரு 10 நிமிஷம் நமக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பார்க்க முடியல பார் என்று எண்ணியபடியே ஒரு கண்ணால் டிவியையும் மற்றொரு கண்ணால் வாணலியில் வெந்து கொண்டிருக்கும் கரிகாய்களையும் பார்த்தாள். மற்றொரு கேஸ் அடுப்பில் சப்பாத்தி செய்து முடித்தாள். அம்மா, என் சாக்ஸ் எங்கம்மா? அம்மாம்மா ப்ளீஸ் கர்ச்சீஃப் கொண்டு கூட. ஐயோ, ரொம்ப லேட் ஆகிடுது. ஐயோ, இந்த காஃபியை இன்னும் சூடாக வேற குடிக்கணும், டைம் ஆகிடுது என்று கத்தினான் கிருஷ்ணா. மணி 7 அடித்தது. மகன் கிருஷ்ணா காலேஜ் சென்று விட்டான். பாத்ரூமை எட்டி பார்த்தாள். ஒரே சொத சொத சொதவென்று தண்ணீர். உள்ளேயே போக பிடிக்கவில்லை ஜானகிக்கு. எத்தனை வேலைதான் செய்வது? 20 வயதில் கல்யாணம். முதலில் 6 வருஷங்கள் கூட்டு குடும்பம். உறவுகள் எல்லாரும் அன்பாக இருந்தாலும் வேலைகள் அதிகம் இருந்தது ஜானகிக்கு. முதல் பெண் கல்பனாவை திருமணம் செய்து கொடுத்து அவள் தற்சமயம் டில்லியில் இருக்கிறாள். 2வது மகன் கிருஷ்ணா. இவள் கணவன் ராகவன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான். குடும்பம் நல்ல சுகமாக ஓடிக்கொண்டிருந்தது. எல்லா ரூம்களிலும் ஃபேனும் சுகமாக ஓடிக்கொண்டிருந்தது. வீடு ஒரே கலேபரமாக இருந்தது. வீட்டை ஒரு மாதிரி செட் செய்த பிறகு டிவி விளம்பரத்தில் வருகிற மாதிரி உட்கார்ந்து கொண்டு விமன்ஸ் ஹார்லிக்ஸ் குடிக்க நினைத்தாள். உட்கார்ந்ததும் ஏதோ ஃபோன் ஒன்று வந்தது. அதற்கு பதிலளித்ததும் வாசலில் மணியோசை கேட்டது. பூக்காரி வந்திருந்தாள். பூ வாங்கி வைத்து சற்று உட்கார்ந்தாள். அப்பா, நாளைக்கு சனிக்கிழமை, பிள்ளைக்கும் இவருக்கும் லீவு, சற்று நிதானமாக வேலை செய்யலாம் என்று நினைத்து அன்றைய சமையலை முடித்தாள். சனி ஞாயிறு அவர்களுக்கு விடுமுறை. நிதானமாக வேலை செய்தாலும் அதிகமான வேலைகள் தனக்கு உண்டு என்று நினைத்த வண்ணம் வாஷிங் மெஷினில் துணிகளை போட்டாள். அன்று காலையிலிருந்தே மிகவும் களைப்பாக இருந்தது ஜானகிக்கு. முன்பு போல ஃபாஸ்டாக எதையும் செய்ய முடியவில்லை. மூச்சு வாங்கியது அவளுக்கு. வரிசையாக காஃபி, கஞ்சி, டிஃபன், அடுத்து சாப்பாடு என்று காலை முதல் இரவு வரை ஒரே வேலை வேலை வேலைதான். அலுப்பாக இருந்ததே தவிர எதையும் விடாமல் தான் செய்து வருகிறாள் ஜானகி. வீட்டில் எல்லா இடமும் ஒரே துணியாக இருந்தது. 2 நாளாக பெய்த மழையினால் துணி உலரவும் இல்லை. அதற்கு மேல் இன்றைய துணிகள் வேறு. எல்லாவற்றையும் மடித்து அலமாரியில் வைப்பதற்குள் மதியம் டீ போடும் நேரம் வந்துவிடும். சனிக்கிழமை காலையிலிருந்து டிவியில் ஒரே கிரிக்கெட் தான். இவள் கணவனும் மகனும் வைத்த கண் மாறாமல் டிவியை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். இருவரும் சோபாவில் சாய்ந்து கொண்டு ஒய்யாரமாக டிவி பார்ப்பதைக் கண்ட ஜானகிக்கு தானும் சோபாவில் சாய்ந்து கொண்டு டிவி பார்க்க வேண்டும் போல் இருந்தது. தினமும் இந்த சோபாவை தூசு தட்டி வைக்கிறோமே, நன்கு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டு ஹாயாக ஏன் நம்மால் இருக்க முடியவில்லை?
யாராவது வந்து நம்மை திட்டுவார்களா என்ன என்று நினைத்து கொண்டே உட்கார்ந்தாள். என்ன, இன்று டிஃபன் இல்லையா? வயிறு கொர் கொர் என்று சத்தம் போடுகிறதே என்றான் ராகவன். திடீர் என்று எரிச்சல் வந்தது ஜானகிக்கு. தினமும் ஒரே மாதிரி வேலை வேலை வேலை, டிஃபன் காஃபி சாப்பாடு என்று ஒரே அலுப்பாக இருக்குது. எனக்கும் உங்களை மாதிரி சனி ஞாயிறு என்ஜாய் பண்ணணும்னு இருக்குது என்றாள். என்ன பண்ணணுங்கிற? ரொம்ப அலட்டிக்காத, எல்லார் வீட்டிலும் எல்லாரும் செய்கிறது தான் என்றான். ஒரு மாறுதல் வேண்டாமா? தினம் ஒரே மாதிரி என்றாள். வேணுமானா ஒன்று பண்ணலாமா? நாளைக்கு காலை எழுந்ததும் ஹோட்டல் ஏதாவது திறந்திருந்தால் போய் சாப்பிட்டு வந்த பிறகு பல் தேய்த்து அப்புறம் காப்பி குடிக்கலாம் இங்கே வீட்டில் என்றான் நக்கலாக. நானும் 30 வருஷமாக ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை செய்கிறேன். எங்காவது ஒரு கோயில் குளம் உண்டா என்றாள் ஜானகி. வாரம் முழுக்க வேலை செய்கிறோம் ஆஃபீஸில், 2 நாள் லீவு. தொணன்னு என்னடா இது, ஏண்டா சனி ஞாயிறு வரதுன்னு இருக்குது. இது பாரு, எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். முடியறதுன்னு நினச்சா எல்லாம் முன்ன போலவே செய்ய முடியும். ஏன் முடியாது என்று கேட்ட கணவனிடம் இனி பேசி பயனில்லை என்று நினைத்து டிஃபன் செய்ய சமையலறைக்குள் சென்றாள் ஜானகி. டிவியில் மேட்ச் நடந்து கொண்டிருந்தது. விராட் கோலி பேட்டிங். ஆஹா, சூப்பரா, என்ன சொல்லு. அண்ட் டிஃபன்ஸ் பாரேன், கன்சிஸ்டன்ட் பிளேயர்டா, நல்லா விளையாடுறான் என்றார் ராகவன். ஷோல்டர் பெயினோடு விளையாடுறான் பார். ஆஹா, என்ன கிரேஸ்ஃபுல்லாக பந்து அடிக்கிறான் பாரேன். இது மகன் கிருஷ்ணா. நிச்சயம் இது பவுண்ட்ரி தான். சொல்லி முடிப்பதற்குள் ரன் எடுப்பதற்காக ஓடிய விராட் கோலி அவுட் ஆகிவிட்டார். ஸ்தம்பித்து இருவரும் சோபாவில் இருந்து எழுந்து வருத்தத்துடன் டிவியை பார்த்த வண்ணம் இருந்தனர். போதும் போதும், இவன் விளையாடுனது போருடா, முடியலைன்னு நன்னா தெரியறது, ரிட்டையர் ஆக வேண்டியது தானே. கோவம் வந்தது ராகவனுக்கு. அப்படிலாம் சொல்லாதப்பா, நல்லா விளையாடும் போதெல்லாம் ஓஹோங்கிறோம். நான் அவனுக்கு மாத்திரம்தான் பொறுப்பா என்ன? மீதி பேர் டீமில் விளையாட வேண்டியது தானே. நான் கடவுளா என்ன என்றான் மகன். சும்மா நிறுத்துறா, எத்தனை நாள் தாண்டா ஒரே மாதிரி விளையாட முடியும்? வயசாக ஓட முடியாது. போதும் போதும் விளையாடுனது, உடம்பும் இடம் கொடுக்காது தெரியுமோனோ, ஒத்துக்கணும், ரிட்டையர் ஆயிடணும் என்றார் ராகவன். சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த ஜானகிக்கு இவர்கள் பேசுவது கேட்டது. இதென்ன, விராட் கோலிக்கு மாத்திரம் ஒரு நியாயம்? நாமும் அதே தானே சொல்கிறோம். முன்பு வேக வேகமாக செய்த வேலைகளை இப்பொழுது செய்ய முடிவதில்லை என்று, நமக்கும் வயசாகிறது என்று சொன்னால் எல்லாம் முடியும், மனசு வச்சா முடியும் என்கிறாரே. மனதில் ஏதோ ஓடிக்கொண்டிருக்க டிஃபனை முடித்தாள். ஹாலில் டிவி சப்தம் மட்டும் ஓடிக்கொண்டிருக்க பேச்சுக்குரலையே காணும். வெளியில் வந்து பார்த்தாள் ஜானகி. கணவர் ராகவன் டைனிங் டேபிள் மீது இருந்ததையெல்லாம் எடுத்து வைத்து அழகாக துடைத்து கொண்டிருந்தார். ஜானகிக்கு தன்னையே ஒருமுறை கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவள் கணவனா, வேலை செய்கிறானா? வியப்பில் நின்று கொண்டிருந்தவளை நெருங்கி சொன்னான் ராகவன். நீ சொன்னது கரெக்டு தான், ஒன்னாலேயும் எவ்வளோதான் ஓடி ஆட முடியும். அம்மா, இனிமேல் எல்லாம் டீம் ஒர்க் தாம்மா என்ற மகனை பார்த்து மகிழ்ந்தபடி, அட விராட் கோலி இவர்கள் கண்களை திறந்து விட்டானா என்று எண்ணம் ஓட, அப்பாடா என்று அமர்ந்தாள் ஜானகி.